ஓகே, ஷெல்டர் ஆமா இல்ல எப்பவுமே அது உண்டுங்க. இப்ப இது கல்யாண மண்டபம் உங்களுக்கு தெரியும். ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபமா இருந்த காலத்துல இருந்து இப்ப அது இடிக்கப்பட்டு ஆபீஸா மாறினதுல இருந்து இந்த ஹால் எப்பொழுதுமே ஏழைகளுக்கு, வறுமையில் வாடுபவர்களுக்கு, இந்த மாதிரி மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இன்னைக்கு நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி அவங்க தெருவுல உட்கார்ந்து அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லாத பொழுது எல்லா இடத்திலும் இந்த ஹால் அவங்க மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். எப்ப வேணாலும் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஹாலை பயன்படுத்திக்கலாம். இங்க அவங்களுக்கு உணவு அளிப்போம், தங்கிக்கலாம் என்ற நிலையை இன்னைக்கு இல்ல, மண்டபம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு உணவு அளிக்கிறோம். இந்த ஹால் பாதிக்கப்பட்ட யார் வேணாலும் நிச்சயம் எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கலாம் என்பதை நாங்க சொல்லியிருக்கோம். இப்ப மழை வெள்ளம் போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்களாகட்டும், செவிலியர்களாகட்டும், அதே மாதிரி மக்கள் நல பணியாளர்களாகட்டும், யாராக இருந்தாலும் அவங்க தங்க இடம் இல்லைங்கிறப்ப இங்க நம்ம ஆபீஸ யூஸ் பண்றதை ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். இது தேமுதிக அலுவலகம் தவிர வேற எங்குமே நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா நான் எப்பவுமே உங்ககிட்ட எல்லார்ட்டையும் சொல்றேன், கேப்டன் என்பவர் எங்க குடும்ப சொத்தோ எங்க கட்சி சொத்தோ இல்ல, அவர் மக்கள் சொத்து, அவர் மக்கள் தலைவர். அது மாதிரி அவருடைய ப்ராப்பர்ட்டியும் என்னைக்குமே மக்களுக்கானதான். அண்ணன் கூட இப்போ கேப்டன் ஆலயத்துக்குள்ள போறப்ப சொன்னாரு, இது மண்டபமாக கல்யாண மண்டபத்துக்காக இந்த இடத்த வாங்கினீங்க, ஆனா இன்னைக்கு கேப்டன் ஆலயமாகவே உருவாகி இன்னைக்கு உலக அளவுல இன்னைக்கு பெயர் பெற்றிருக்கிறதுனா இது கேப்டனுக்கு கிடைச்ச புகழ் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் நான் சொல்றேன், கேப்டன் மக்கள் சொத்து, அவருடைய சொத்து நிச்சயம் மக்களுக்கு எப்ப தேவையோ நாங்கள் அவங்களுக்கு தர தயாரா இருக்கோம். அதே மாதிரிதான் ஆண்டாள் அழகர் கல்லூரியுமே எப்படி நம்ம பாதிக்கப்பட்ட போது கொரோனா மருத்துவர்களை புதைக்க கூட இடம் இல்லாதப்போ நீங்க கல்லூரி இடத்தை பயன்படுத்திக்கங்கன்னு சொன்ன முதல் ஆள் கேப்டன் தான். அதனால மக்கள் வேற கட்சி வேற நாங்க என்னைக்கு பார்க்கல. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே மக்களுக்காக. அதனால நிச்சயம் இது மக்களுக்கான கட்சி என்பதை நான் தெளிவாக பதிய வைக்கிறேன். நன்றி நன்றி. நம்ம இல்ல நானும் அதை விஷுவல் பார்த்தேன். தாக்கப்பட்டவர் ஒரு வக்கீல் தான். இல்லம்மா அது லாயர் தான் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்காருங்க. சட்டம் ஒரு இருட்டறை என்பதற்கு அப்பாற்பட்டு சட்டம் அனைவருக்கும் சமமாக நடக்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன். உண்மையில் தப்பு செஞ்சிருந்தா அது யாராக இருந்தாலும் தண்டனைக்குட்பட்டவர்கள் தான். அது தமிழக அரசும் நீதி அரசர்களும் தான் அதை செய்யணும். இப்ப அந்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் அதை பத்தி நம்ம ரொம்ப சொல்ல முடியாது. பட் அந்த ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும்ன்றதுல மாற்று கருத்து